الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. اشهد لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. அன்புள்ள சகோதரர்களே, வாராந்தம் ஞாயிற்றுக்கிழமைகளில் தஃப்சீர் அல் குர்ஆனை ஓதி அதில் உள்ள ஒரு சில விடயங்களை சுருக்கமாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் சென்ற வகுப்புடைய தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். சென்ற வகுப்பில் சூரத் அல்-காரியாவுடைய அல்-காரியா வமா அத்ராக மல் காரியா யௌம யகூனு النَّاسُ كَالْفَرَاشِ الْمَبْثُوثِ وَتَكُونُ الْجِبَالُ كَالْعِهْنِ الْمَنفُوشِ என்கின்ற இந்த விடயங்களை பார்த்தோம். இந்த தொடரில் فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ மன் என்றால் யார் என்பது அர்த்தம். மன் சகுலத் என்றால் வெயிட் ஆகிறதோ பாரிக்கிறதோ. மவாசீனுஹு மவாசீன் என்றால் தராசுகள் என்று அர்த்தம். மீசான் என்றால் தராசு. சில நேரம் நம்ம மயத்தக்குடியில் மயத்தடையை போட்டு மீசான் கட்ட வைக்க, சில நேரம் அதிலிருந்து இது வந்திருக்கணும். மீசான் நினைச்சேன்னா தராசுதாரன் இருக்கிற மாதிரி அந்த ஜனாசா இதிலிருந்து இதுவரை என்ன ஜனாசாவோட அளவுன்றதை காட்டுறதுக்காக அது நாட்டுப்புறத்தினால சில நேரம் அதுக்கு மீசான் கட்டேன்னு வந்திருக்கலாம். அல்லாஹ் அன்புக்குரிய சகோதரர்களே, அம்மாமன் சகுலத் மவாசீனுஹு யாருடைய தராசு பாரிக்கிறதோ. இதிலே தராசு என்கின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக இந்த வகுப்பில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் 6. நம்ம எல்லாருக்கும் பாடம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரி. பெரும்பாலும் எல்லாருக்கும் பாடமாக இருக்கும். பாடமாக இல்லாட்டி இது ஒரு பெரிய ஒரு குறை. பாடம் இல்லாதவர்கள் கட்டாயம் அதை பாடமாக்கும். இதில் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசுலிஹி வல் யௌமில் ஆகிரி. வல் யௌமில் ஆகிரி மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல். இப்போ மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல்னா மறுமை நாள் ஒன்று இருக்கி என்று ஈமான் கொண்டா சுருக்கமாக அதில் விஷயம் முடிச்சு. ஆனால் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்றா அப்படி சுருக்கமா ஈமான் கொண்டா மட்டும் போதாம். அந்த மறுமை நாளோடு சம்பந்தப்பட்ட சகலத்தையும் நாம் ஈமான் கொள்ளணும். மௌத்து மறுமையோடு சம்பந்தப்பட்டது, கபர் மறுமையோடு சம்பந்தப்பட்டது, கேள்வி கணக்கு மறுமையோடு சம்பந்தப்பட்டது. அதே போல இந்த நிறுத்தல், நன்மை தீமைகள் நிறுக்கப்படுதல் என்பது மறுமையோடு சம்பந்தப்பட்டது. இதை நாம நம்பணும். இது மறைவான விஷயங்கள்ல உள்ள விஷயம். ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களும் மறைவானதுதான். மறைவான விஷயங்களை ஈமான் கொள்ளுதல். அதனாலதான் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். கண்ணுக்கு தெரிகிறத ஈமான் கொள்றதுன்றது சாதாரண விஷயம். அது ஈமான் கொள்ளலாம், எல்லாரும் நம்பலாம். நெருப்பு 10 தண்டப்படுத்த நெருப்பு 10 கண்டு போட்டு நெருப்பு 10 நம்புறது பெரிய விஷயம் இல்லை. காணாம ஒரு விஷயத்த அல்லாஹ் சொன்னான்றதுக்காக நம்புறதான் பெரிய விஷயம். நம்ம அல்லாஹ்வை நம்புறோம், அல்லாஹ் யாரும் காணல. மலக்குமார்கள் இருக்காங்கிட்ட நம்புறோம், யாரும் மலக்குமார்களை காணல. அதனாலதான் நம்மளுக்கு ஸ்பெஷல் மூமின்களை நம்மளுக்கு சொல்றேன். இப்ப மறைவான விஷயங்களை ஈமான் கொள்ற விஷயங்கள்ல ஒன்றுதான் இந்த மீசான். யாருமே இன்னும் அந்த மீசானுக்குள்ள போய் தராசுக்கு போய் நிற்கிற விஷயம் சம்பந்தமா நம்ம யாரும் போகவும் இல்லை, வரவும் இல்லை, யாரும் காணவும் இல்லை.
அல் குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது, நன்மை தீமை எல்லாம் நெருக்கப்படும் என்று நாம நம்புறோம். இந்த மறைவான விஷயங்களை ஈமான் கொள்றதுல அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ நாம ஷியாக்கள்னு சொல்லுவோம், அஷ்அரியாக்கள்னு சொல்லுவோம், முஅ்தஸிலாக்கள்னு சொல்லுவாங்கெல்லாம் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கையிலிருந்து நெறி புரழ்ந்து வழிகட்ட கொள்கையில நாம சொல்லுவோம். நாம அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, சஹாபாக்கள் எப்படி இஸ்லாத்தை புரிந்து கொண்டார்களோ நம்பினார்களோ அப்படி நாங்க நம்புறது. அதனாலதான் நம்மளுக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅன்னு நமக்கு சொல்லுவோம். இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்னன்னு சொன்னா, மறைவான விஷயங்கள்ல இது மிக 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 அடிப்படையான விஷயம். இத நல்லா புரிஞ்சு கொள்ளலன்னு சொன்னா நம்மள்ட்ட வழிகேடு வரும், நம்மளுக்கு தெரியாம வரும். மறைவான ஒரு விஷயத்துல அல்லாஹ் அல் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை அப்படியே நம்பணும். அதுக்கு நாமளாக ஒரு விளக்கம் கொடுக்கப்படாது, நாமளாக அதுல கருத்தை மாற்றப்படாது. உதாரணமா இந்த மீசான் விஷயத்துல அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, மறுமையில மீசான் தராசு கொண்டு வரப்படும், அதில் நிறுக்கப்படும், நன்மை தீமை நிறுக்கப்படும் என்று சொல்லப்படும். இப்ப தராசுன்னா எல்லாருக்கும் தெரியும். இப்ப தராசுன்னு நம்ம மைண்ட்ல ஒரு பிக்சர் ஒன்று வந்துருக்கு. என்ன தராசு? உதாரணமா ஒரு 2-3 சங்கிலியால கட்டி ஒரு பிளேட் வச்சு, 2 பிளேட் வச்சு அங்கே படிக்கால் இங்கால இது ஒரு பிக்சர் நமக்கு வந்திருக்கு தராசுன்னு சொன்னா. அல்லது டிஜிட்டல் தராசுன்னு சொன்னா அது ஒரு நம்மளுக்கு மண்டைக்கு ஒன்று வந்திருக்கு. இப்ப மறுமையில தராசு இருக்கும்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் என்று எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நம்பிட்டு போயிட்டு. அப்ப தராசு என்று சொன்னா தராசு ஒன்று இருக்கு. இப்ப தராசு என்றால் தராசு இல்லது. இப்ப நான் ஒரு புதுசா விளக்கம் கொடுக்க போறேன், வேற கருத்து கொடுக்க போறேன். தராசுன்னு சொன்னா நீங்க 2 பேரும்பாங்க, 2 பேரையும் நான் நிறுத்து பார்ப்பேன், யார் எனக்கு செட் ஆகுது நான் அவங்கள வேலைக்கு எடுப்பேன், அவர வேலையும் வேறு வேலையை நான் நிறுத்து பார்ப்பேன் என்று நம்ம சும்மா அந்த நிறுவை என்ற சொல்ல அதை நான் ஒப்பிட்டு பார்ப்பேன் என்று சொல்றதுக்கு சொல்றேன். அல்லது நன்மை தீமை மாலை மறுமையில் நிறுத்தப்படும் என்று சொன்னா நான் நியாயமா நடந்து கொள்ளுவேன் என்றதுக்கு சும்மா சொல்லப்படுகிறது தவிர அந்த தராசு எல்லாம் இருக்காது என்று சொல்றது. இப்ப நான் வேற கருத்து கொடுத்திருக்கேன். எனக்கு அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தராசு கொண்டு வரப்படும், அதில் நிறுத்தப்படும், நன்மை தீமையெல்லாம் நிறுத்தப்படும். யாரு நன்மை தட்டு கதிக்கிறதோ அவர் சொர்க்கத்துக்கு போவார், யார தீமை தட்டு கதிக்கிறதோ அவர் நரகத்துக்கு போவார்ண்டா. தராசு எல்லாம் கொண்டு வந்து அங்காலே மிஞ்சாலே எப்படி நன்மையை நிறுத்த முடியாது? உதாரணமா நான் சிரிக்கிறேன், நான் பேசுறேன், எப்படி அதை நிறுத்த போட்டு ஒரு பொருள்னா போட்டு நிறுக்கலாம் என்று சொல்லி நானாக ஒரு கற்பனையை பண்ணி இப்ப நான் என்ன விளக்கம் கொடுக்குறேன்னு சொன்னா, இல்ல அது நிறுக்கன்னு சொன்னா அது நியாயமா நடப்பான் அல்லன்னு சொல்றதுக்கு அல்லாஹ் அப்படி சொல்றான். அப்படி இல்லாட்டி நான் 2ஐயும் ஒப்பிட்டு பார்ப்பேன் என்றதுக்காக சொல்லப்படுகிறது. நாமளாக ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது வழிகேடு. இப்படியாக நினைச்சு யாராவது ஒருவர் அது தராசு என்றது அப்படி கொண்டு வந்து தராசை கட்டி வச்சு அங்காலையும் இங்காலையும் போடுறது இல்லை என்று யாராவது ஒருவர் சொன்னா இவர் முஅ்தஸிலாக்களுடைய கொள்கையில் இருக்கிறார், இவர் வழிகட்ட கொள்கையில் இருக்கிறார் என்பது அர்த்தமாகும். அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல. முஅ்தஸிலா தராசு எல்லாம் எப்படி தராசை நிறுக்கிற மூல நன்மை தீமை நிறுக்கும் மூல இப்படி கேள்வி கேட்கறது. இப்படி கேள்வி கேட்க போனோம்னு சொன்னா எல்லாத்திலையும் கேட்கிறான். கபருட வாழ்க்கையும் நிராகரிக்க வேண்டி வரும். இப்படி நிறைய எல்லாத்தையும் நிராகரிக்க வேண்டும். கபருக்குள்ள கபர் விசாலமாகுதுன்னு சொல்லுவோம். எப்படி கபர் விசாலமாகுது? முதலாவது அப்படி விசாலமான கபர் நெருக்கிறேன்னு சொல்லுவோம். கபர் விசாலமாயின மயத்துப்பட்டியில என்ன நடக்கும்? எனவே கபர் விசாலமாகிறது என்றதெல்லாம் அது
அது வேற ஒரு காரணத்துக்காக சொல்லப்படுது என்று நாம வழக்கம் சொல்ல போனோம்னு சொன்னா வேற கருத்து சொல்லக்கூட போனோம்னா இது அஹ்லு சுன்னah வல் ஜமாஅத்துடைய கொள்கை அல்ல, இது முஅத்தஸிலாக்களுடைய கொள்கை. எனவே மீசான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தராசு கொண்டு வரப்படும், அதுல நம்முடைய நன்மையும் தீமையும் நிறுக்கப்படும் என்றால் தராசு கொண்டு வரப்படும், நன்மையும் தீமையும் நிறுக்கப்படும். தராசு என்ற என்ன அது ஒரு நிறுக்கிற ஒரு கருவி என்றதை நாம நம்பணும். இப்ப எப்படி தராசை பத்தி, தராசுல பல வகை இருக்கு, டிஜிட்டல் இருக்கு, 2 இது இருக்குது, மறுமையில் இருக்கிற தராசு எப்படி இருக்கும்? தராசுன்றதை நம்பிட்டோம், ஓகே, நிறுக்க சாமான் தான். ஆனா எப்படி அந்த தராசு இருக்கும்? தராசு எப்படி இருக்கும் என்று சொன்னா ஹதீஸ்லயும் குர்ஆன்லயும் எப்படி இருக்கும் என்று சொல்லிருக்கோ அவ்வளோத்தோட நின்றோம். இதுக்கு மேல சங்கிலிக்கு மண்டகப்படா, என்னத்துல கட்டி வச்சிருக்க மண்டலங்கப்படா. தராசை பத்தி குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மாத்திரம் நம்ம நம்பிட்டு போனா சரி, மேலதிக விளக்கம் அது நம்மளுக்கு சொல்லப்படலை. ஏன்னா மறைவான விஷயம் தானே, மறைவான விஷயத்தை பத்தி குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சொல்ல தொடங்கின்றோம், நாமளா கொண்டு கற்பனை பண்ணப்படாது. உதாரணமா சவுதியில் ஒரு சாமான் இருக்கு தமீசன் சொல்லி, தமீசண்டா யாருக்கும் தெரியும்? இதுக்குள்ள உதாரணமா ஒரு 2 கட்ட தமீசண்டான்னு கேட்டா அவருக்கு தெரியாது. நீங்க சொல்லு, நான் இப்ப தமீசை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நான் தமீசை கண்டிருக்கேன், தமீஸ் வாங்கியிருக்கேன், தமீஸ் சாப்பிட்டிருக்கேன். அது இப்போ உங்களுக்கு தமீஸ்ன்றது ஒரு சாப்பாடு, இதை நீங்க நம்பணும். வேண்டாம், நான் உங்களுக்கு தெரியாது, நான் தானே சொல்றேன், நான் தானே கண்டால் அது ரவுனா இருக்கும், நீங்க ரவுன் தான் நம்பணும். இது பிறகு பொட்டி என்று சொல்லப்படாது. அப்ப ரவுனா இருந்தா தயிர் வடை மாதிரி நாடு ஓட்ட அடிக்க மாட்டேன் கேட்கப்படாது. நான் சொல்லத்தை மட்டும் நீங்க கேட்டு போகணும். வேண்டாம், உங்களுக்கு தமீஸை பத்தி தெரியும், நீங்களாக கற்பனை பண்ணி இவர் தமீசண்டா ஒரு சாப்பாடு ஜாமான், அது ரவுன் அரிக்கும் என்றால் எனவே பெரும்பாலும் அது பாலப்பம் மாதிரி கடைசியில் ஒரு இது ஒன்று இருக்கும், இல்லை தயிர் வடை மாதிரி ஓட்டை ஒன்று இருக்கும். நீங்களாக கற்பனை பண்ணிக்க போனீங்கன்னா நீங்க வழிகட்டில் போறீங்கன்னா இருக்கும். அப்ப எது சொல்லப்பட்டிருக்கோ அதோட நாம நின்றோம். இதே விஷயத்துல தான் மீசானை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்றோம். அந்த ஹதீஸ்ல சுருக்கமாக மீசானை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, அதை நாம பார்க்கலாம். ஒன்று, ஒரு மனுஷன் நாளைக்கு மறுமையில வருவான். ஒரு மனிதன் நாளை மறுமையில வருவான். அவன் 99 ஏடுகள், அவன் செஞ்ச நன்மை தீமை ஏடுகள் எல்லாம் 99 ஏடுகள் விரிக்கப்படும். ஒவ்வொரு ஏடும் கண்ணு கட்டிய தூரத்தில் இருக்கும். ஆனா ஒரு நன்மை எம்பிரிக்காது, அதில் ஒரு நன்மை எம்பிரிக்காது. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இவனுக்கிட்ட ஏதாவது நன்மை இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லு. அந்த சொல்ற நேரத்தில் அங்க ஒரு 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 நன்மை இருக்குன்னு சொல்லி ஒரு கார்டு உண்டு. கார்டு, அந்த ஹதீஸுக்கே கார்டு ஹதீஸ் என்ன சொல்றேன், ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி. அந்த கார்டு ஒன்று கொண்டு வரப்படும். அந்த கார்டு கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுக்கப்படும். அவன் சொல்லுவான், இதுல என்ன இவ்வளவு பாவம் இருக்கி, இந்த இந்த சின்ன ஒரு காட்டை வச்சு நான் என்ன செய்கிறேன் அவனே சொல்லுவான். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், லா ظلم عليك اليوم, அநியாயம் யாரும் செய்யப்பட மாட்டாங்க என்று சொல்லிட்டு அந்த கார்டு எடுத்து அல்லாஹ் காட்டுவான். அதுல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் அதை சொல்லியிருக்கான், நம்பியிருக்கான். அந்த கார்டை அல்லாஹ் ஒரு தட்டிலையும் அந்த பாவங்களை எல்லாம் ஒரு தட்டிலையும் வச்சுட்டு, பாவங்களை எல்லாம் ஒரு தட்டில வச்சுட்டு அந்த காட்டை ஒரு தட்டில வைப்பான். தட்டில வச்ச உடனே உதாரணமா ஒரு 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 100 கிராம் படிக்கல ஒரு பக்கம் வச்சு போட்டு ஒரு 5 கிலோ படிக்கலை தூக்கி அடுத்த பக்கத்துல வச்சா எப்படி போகும் அந்த தராசு? அதே மாதிரி அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற அந்த காட்டை வச்ச உடனே இந்த கார்டு அப்படியே பணிஞ்சு இது அப்படியே ஒசந்து 99 கார்டு, 99 ஏடுகள் ஒவ்வொன்று கண்ணு கட்டிய தூரம் இருக்கி எல்லாத்தையும் கொண்டு இதில் வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அந்த கார்டு இதில் வச்ச உடனே அது வேகமாக கீழே போகும். இது வேகமாக பதாஷத் அப்படி பறக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, தராசுக்கு 2 பகுதி இருக்கு.
இவ்வளவுதான் இந்த இந்த தராசை பற்றி ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய விஷயம். ஒரு அசர்ல வந்திருக்கு, அதுக்கு நாக்கு இருப்பதாக ஒரு அசர்ல வந்திருக்கு. எனவே இது கருத்து வேறுபாடு உள்ள விஷயம். ஆனா 2 தட்டு இருக்கின்றது ஹதீஸ்ல நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நாம் அதை அப்படியே நாம நம்பணும். இது இந்த மீசானோட தராசோட சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் சொல்றான், வனதஹுல் மவாஸீன் அல் கிஸ்த், நீதியாக நிறுத்தக்கூடிய தராசை நாங்கள் கொண்டு வந்து வைப்போம். லியௌமில் கியாமah, மறுமை நாளில், ஃபலா துலமு நஃப்ஸுன் ஷைஆ, அதுல யாரும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். வ இன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல், ஒரு ஹப்பத்து ஹர்தல், ஒரு கரிஞ்சீரகம் அளவு கூட யாராவது நன்மை செய்திருந்தாலும் அதை நபிஹா, நாங்க அதை கொண்டு வந்து நிற்போம். வகஃபா பினா ஹாசிபீன், அதை வைத்து நாங்கள் அவருக்கு கணக்கு தீர்ப்போம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றாங்க. அதே விஷயம் தான் இங்கேயும் வருது. அம்மாவன் சகுலத் மவாஸீனுஹு, யார தட்டு நன்மை தட்டு கதிக்கிறதோ பஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவர் சந்தோஷமான வாழ்வில் இருப்பார். அம்மாவன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மை தட்டு கதிக்காமல் இருக்கிறதோ அவர் நரகம் போவார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கே சொல்றான். இதுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுல மிக முக்கியமான விஷயம், நம்ம தராசை நம்பணும். தராசு என்றது இப்ப கோர்ட்ல எல்லாம் ஒரு சிலையை வச்சு தராசு வச்சிருப்பாங்க. அது என்னன்னா அது நெருக்கத்துக்கு இல்லை, அது நான் நியாயமான விஷயம் தான் நீங்க நடக்கும்ன்றது காட்டுறதுக்காக. இப்படி நாம நினைக்க கூடாது. தராசு என்ற தராசு கொண்டு வரப்படும், அதுல 2 தட்டு இருக்கும், அந்த தட்டுல நம்முடைய நன்மைகள் தீமைகள் நிறுக்கப்படும் என்பது அவர்கள் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையாகும். இதுல நாமளாக வேற கருத்தோ வேற பொருளுக்கு வேற ஏதாவது மஜாஸாக கருத்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க, சிலேடையாக சொல்லப்பட்டிருக்கின்ற நாம வேற வழக்கமோ அல்லது அதை மறுக்கவோ நாம செய்யக்கூடாது. இது நம்மளுடைய வழிகேடாகும். இதுல இறுதியாக இப்ப நம்பிட்டோம் மீசான் என்றதும் பெருக்கி நாளை மறுமையில அந்த மீசான் கொண்டு வரப்படும், நன்மை தீமை நிறுக்கப்படும் என்று நம்பினா, இப்ப அந்த நம்மளோட நன்மை தராசை கதிக்கக்கூடிய வேலை நாம் என்ன செய்யலாம்? இதுதான் நாம யோசிக்க வேண்டிய பகுதி. நன்மை தராசை கதிக்கக்கூடியதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, கலிமத்தானி ஹபீபத்தானி இலா ரஹ்மான், கலிமத்தானி ஹபீபத்தானி, 2 வார்த்தைகள் இருக்கின்றன, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவை. வ ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுக்கு சொல்றதுக்கு லேசான வார்த்தை. 2 வார்த்தை இருக்கு, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, நாவுக்கு சொல்றதுக்கு லேசானது. வ ஸகீலத்தானி ஃபில் மீசான், அத மீசான்ல கொண்டு வச்சா கதிக்கும் நம்மட நன்மை. அந்த 2 வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், லேசான வார்த்தை. இப்போ தராசிக்கு நம்புற நாம, அது கதிக்கணும் என்று நம்புற நாம, இது சாதா லேசான வார்த்தை, அல்லாஹ்வுமே விருப்பமான சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். எத்தனை தரம் சொல்லணும் நாம? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்-துஹூரு ஷத்ருல் ஈமான் வல்ஹம்துலில்லாஹி தம்லஉல் மீசான். அல்ஹம்துலில்லாஹ் என்றது மீசானை நிரப்பக்கூடியது, மீசானை தராசை நிரப்பக்கூடியது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது. அப்ப எவ்வளவு நாம சொல்லணும்? ஒரு நாளைக்கு எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்? ஒரு நாளைக்கு எத்தனை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சொல்லணும்? எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வகுப்புல நாம சுருக்கமாக மீசான் என்றா என்னென்று பார்த்திருக்கிறோம். மீசான் என்றது உண்மையானது, வேற கருத்து கொடுத்து நம்மளை சிந்தனை கொண்டு வரும். எப்படி நாம அந்த நன்மை நிறுக்க, இதெல்லாம் அல்லாஹுக்கு எதை செய்யலும் அதெல்லாம் மிக லேசான, அல்லாஹ் எதுக்கும் சக்தி உள்ளவர்.
நாளை மறுமையில சூரத்துல் பக்கராவும் சூரத்து ஆல இம்ரானும் ஒரு பறவையை போன்று வரும். அதை ஓதியவர்களுக்கு அதை ஷஃபாத்து செய்யும். அப்ப சூரத்துல் பக்கராவும் சூரத் ஆல இம்ரானும் இப்படி பறவை மாறி வர அல்லாஹ் நினைச்சா மாத்தல நடக்கிற தோற்றத்தை. நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில ஒரு ஆட்டை கொண்டு வந்து அறுப்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆட்டை அறுக்க வைப்பான். அப்ப சொர்க்கவாதிகள் நரகவாதிகளும் பார்த்துட்டு கேட்பாங்க, கேட்டா ஹாதா அல் மௌத் குலூதுன் லா மௌத், இதுக்கு பிறகு இது மௌத்தை தான் நான் அந்த அறுத்தது. சொர்க்கவாதிகள் நரகவாதிகள். அப்ப இப்படி மௌத்தை இப்படி அறுக்க. அப்ப அல்லாஹ் அதுல தோற்றத்தை மாத்தி கொண்டு இருக்கிறான். நாளை மறுமையில நம்ம கபருக்குள்ள போன ஒரு அழகான ஆள் வருவார். அந்த மனுஷன் கேட்பாங்க, ஒரு அழகா இருக்கிறீங்களே யாரு? அந்த மனுஷன் சொல்றான், நீ தான், நான் தான், நீ உலகத்துல செஞ்ச நல்ல அமல். அப்ப நல்ல அமல் இப்படி மனுஷனை வந்துச்சு. இப்படி எல்லாம் செய்யக்கூடிய அல்லாஹ்க்கு ஏன் இந்த நன்மையை தீமையை ஒரு ஒரு பொருளாக மாற்றி நிற்கலாம்? நாம் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நன்மை நிற்கப்படும், நாம நம்பிட்டோம், அவ்வளவுதான். யாராவது அதை மறுத்து இப்படி விளக்கம் கேட்டாங்கன்னா நாம விளக்கம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த விளக்கம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. நன்மை நிற்கப்படும், அல்லாஹ் இப்படி நிற்கணும் அப்படி இருப்பான், அவ்வளவு. அதே போல சில ஹதீஸ்கள்ல ஏடுகள் நிறுக்கப்படும் என்று வருது. அந்த ஹதீஸ்ல அப்படிதான் வருது. அந்த தீமை ஏடுகள் ஒரு பக்கம், நன்மை ஏடுகள் ஒரு பக்கம். அப்ப ஏடுகளை வச்சு நிறுக்கலாம். சில ஹதீஸ்கள்ல வருது அந்த ஆளையே நிறுக்கண்டு. அப்ப ஆளை நிறுக்கிறன்னு சொன்னா ஆளை வச்சு நிற்பாங்க. அந்த வெயிட் வந்து நன்மை தீமை வச்சுதான் வெயிட் கூடும் குறையும். ஆளை சைஸை வச்சு கூடாது. இப்படி 3 வகையான விளக்கங்களை உலமாக்கள் கொடுக்குறாங்க. நம்மளை பொறுத்தவரையில இந்த விளக்கத்துக்குள்ள நாம போகிறது நன்மை தீமை நிற்கப்படும். அது நன்மை அல்லாஹ் எப்படி நிற்கணுமோ அப்படி நிற்பான் என்றுதான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய நம்பிக்கையாகும். இந்த நம்பிக்கையோட நாம இருந்து கொள்ளணும். இதுக்கு மேலதிக விளக்கம் அல்லது ஷைத்தான் கொண்டு வரக்கூடிய சிந்தனைகளை நாம விடுதேடி தெரிகிறது அவசியம் இல்லாத விஷயம். அல் குர்ஆன்ல சொல்லப்பட்டதையும் ஹதீஸில் சொல்லப்பட்டதையும் நம்பணும். நன்மை நிறுக்கப்படும், தராசு கொண்டு வரப்படும். தராசு எப்படி இருக்கும் அது தெரியா, 2 தட்டு இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் நம்புறோம். எப்படி நிற்கப்படும், எப்படி அல்லாஹ் நிற்க சொல்லியிருக்கிறான் நிற்பானோ அப்படி நிற்பான். உலமாக்கள் ஹதீஸில் வச்சு 3 வகையா சொல்றாங்க. ஒன்று, நன்மைகளுக்கு அல்லாஹ் ஒரு தோற்றத்தை கொடுக்கலாம், அல்லது ஏடுகள் நிற்கப்படலாம், அல்லது மனுஷனை வச்சு நிற்கப்படலாம். 3ம் ஹதீஸில் வந்துருச்சு. ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் நிற்பான் என்று நாம நம்பணும். நம்மட வேலை இப்போ டியூட்டி இருந்தால் இந்த நன்மையை தராசை கதிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம்? அது லேசான வழிகள் நம்ம சொன்னோம். சுபஹான் அல்லாஹியோடைய எம்டி, சுபஹான் அல்லாஹில் அதையும் என்று நாம் அடிக்கடி சொல்றது. அதே போல அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம சொல்றது. இதெல்லாம் நம்முடைய நன்மை தராசை கதிக்க செய்யக்கூடிய விஷயங்களாகும். இப்படி யாருடைய நன்மை தராசு கதிக்கிறதோ அவர் பொருந்தி கொள்ளப்பட்ட வாழ்க்கையில் இருப்பார். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய மீசானை இப்ப இந்த இடத்துல இருக்கிறது, இது ஒரு இபாதத். இதெல்லாம் நம்முடைய மீசானுக்குள்ள போகும். நம்மளோட தராசை கதிக்க செய்யக்கூடிய அம்சங்கள். இப்படியான நம்முடைய எல்லா செயற்பாடுகளும் நம்முடைய தராசை கதிக்க செய்யக்கூடியதாக அல்லாஹ் மாற்ற வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.